அஸ்ஸலாமு அலைக்கும். ஹலோ எவ்ரிவான். இன்றைக்கி நம்ம முட்டை இல்லாமல் மைக்ரோ ஓவன்லேயே ரொம்ப டேஸ்டான கூடை கேக் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி ப்ரீ ஹீட்னால் என்னன்னு பார்த்துடலாம். இப்போ நான் அடுப்பு ஆன் பண்ணல, தோசைக்கல் வச்சுருக்கேன். சப்பாத்தி மாவு ரெடி பண்ணிட்டேன். இப்படியே டைரெக்டாக போட்டுட்டு அப்புறம் அடுப்பை ஆன் பண்ணி சப்பாத்தி சுட்டோன்னா சுத்தமாக நல்லா வராது. அதே மாதிரி தான் தோசைக்கும். தவாவை ஹீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம தோசையோ சப்பாத்தியோ செய்வோம். அதே ப்ரொசீஜர் தான் நம்ம மைக்ரோ ஓவனுக்கும். கேக் செய்கிறதுக்கு முன்னாடி ஓவனை சூடு பண்ணிக்கணும். இதுதான் ப்ரீ ஹீட்டுங்கிறது. நம்ம எப்போ ஓவன் ப்ரீ ஹீட் பண்ணணுன்னா நம்ம பேட்டர்லாம் தயார் பண்ணிகிட்டு இருக்கும் போது பண்ணணும், இல்லை தயார் பண்ணி முடித்ததுக்கப்புறம் பண்ணணும். முன்னாடியே பண்ணி வச்சோம்னா டெம்பரேச்சர் சுத்தமாக குறைஞ்சிரும். அதனால் பேட்ரு ஃபஸ்ட்டு தயார் பண்ணிக்கலாம். அதுக்கு 120 கிராம் மைதா எடுத்திருக்கேன். 1 கப்பு மைதா மெஷர்மெண்ட் கப்பால். 1/2 கப்பு சுகர் பவுட்ரு பண்ணி வச்சுருக்கேன். 80 கிராம் இது பவுட்ரு பண்ண சுகர் இதில் சேர்த்துட்டு 1 டீஸ்பூன் பேக்கிங் பவுட்ரு இதில் சேர்த்துடலாம். 1/2 டீஸ்பூன் போல் பேக்கிங் சோடா, ஆப்ப சோடான்னு சொல்கிற பேக்கிங் சோடா 1/2 டீஸ்பூன் இதில் சேர்த்துடலாம். இப்போ இதை சலித்து எடுத்துக்கலாம். பேக்கிங் சோடா பேக்கிங் பவுட்ரு எல்லா பக்கமும் மிக்ஸ் ஆகிற மாதிரி நம்ம சலிச்சிடலாம். இதை சலிச்சுட்டு 50 கிராம் சமையல் எண்ணெய் இதில் சேர்த்துக்கலாம். 50 கிராம் தயிர், புளிப்பு இல்லாத கெட்டியான தயிராக எடுத்துக்கலாம். வெனிலா எசன்ஸு 1/2 டீஸ்பூன். வினிகர் 1 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கலாம். ஃபுல் ஃபேட் மில்க் 1/2 கப்பு எடுத்துக்கலாம். உங்கள்கிட்ட பசும்பால் இருந்துச்சுன்னா அதை நல்லா சுண்டை காய்ச்சிட்டு அதுக்கப்புறம் ஊற்றுங்க. பால் திக்காக இருந்தால் தான் கேக் டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இந்த மாவில் கொஞ்சம் கொஞ்சமாக பால் ஆட் பண்ணிவிட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி பார்த்துக்கலாம். பால் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்க்கும் போது கட்டி இல்லாமல் வரும் மாவு. அதோட ஜாஸ்தி ஆகிடுச்சுன்னா ரொம்ப தண்ணி ஆகிடும். அதுக்காக நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு ஸ்மூத் பேட்டராக நம்ம மிக்ஸ் பண்ணி ஆயிடுச்சு. இந்த அளவுக்கு பதம் இருந்தால் கரெக்டாக இருக்கும். இப்போ சைடில் தெரிகிற கேக் மோல்டு இருந்தாக்க பேப்பர் கப் யூஸ் பண்ணி நீங்கள் கேக் பேக் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி சிலிக்கான் மோல்டு எடுத்திருக்கேன். இதில் எண்ணெய் அப்ளை பண்ணி வச்சுருக்கேன். இது 280 டிகிரி வரையும் நம்ம யூஸ் பண்ணலாம். நான் இன்றைக்கி கேக்குக்கு செட் பண்ண போகிறது 180 டிகிரி. அதனால் இதை தாராளமாக நம்ம யூஸ் பண்ணலாம். இந்த சிலிக்கான் மோல்டுக்கு நம்ம கேக் மோல்டு தேவையில்லை. தனியாக செப்பரேட்டாக இந்த மாதிரி பிளேட்லேயே வச்சு பேக் பண்ணி எடுத்துடலாம். பேப்பர் கப் யூஸ் பண்ணும்போது கேக் மோல்டில் வச்சா தான் அது நிற்கும், இல்லாட்டி சரியாக வராது. இப்போ மோல்டோட முக்கால்வாசி நான் கேக் பேட்டரை ஊற்றிட்டு கொஞ்சம் திருவி வறுத்து வச்ச தேங்காய் இருக்குது மேலே போட்டுட்டு கொஞ்சம் செர்ரீஸை மேலே போட்டுக்கிறேன். நான் டூட்டி ஃப்ரூட்டின்னு சொல்லுவாங்க இல்லையா, அதை கொஞ்சம் மேலே போட்டுட்டு நம்ம ஓவனை ப்ரீ ஹீட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். இப்போ என்னோடய ஓவனில் ப்ரீ ஹீட்டுங்கிற ஆப்ஷன் வெளியில் தெரிகிற மாதிரி கிடையாது. கேக்குன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இதை ப்ரெஸ் பண்ணோம்னா 180 டிகிரி 40 நிமிஷம் ஆட்டோமேட்டிக்காக அது செட் ஆகிடும். நான் இப்போ 20 நிமிஷத்துக்கு தான் பேக் பண்ண போகிறேன். அதனால் நான் இதை கேன்சல் பண்ணிவிட்டு நான் புதுசாக டெம்பரேச்சர் செட் பண்ண போகிறேன். இப்போ ஃபஸ்ட்டு கன்வெக்ஷனு, அப்புறம் 180 டிகிரி 10 நிமிஷம் போல் நம்ம ப்ரீ ஹீட் பண்ணிக்கலாம். இதை ஸ்டார்ட் பண்ணிட வேண்டியதான். அதுக்கு முன்னாடி அதில் க்ரில்லு பிளேட்டு ஏதாவது இருக்கான்னு ஒரு தடவை செக் பண்ணிக்கணும். இப்போ எம்டி ஓவனை தான் நம்ம க்ளோஸ் பண்ணி ப்ரீ ஹீட் பண்ண போகிறோம். இப்போ ஸ்டார்ட் பண்ணிட்டா
ஓவன் சூடாக ஆரம்பிச்சிரும். இப்போ இது சூடாகிட்டுருக்கட்டும். நம்ம ரேக் எப்படி வைக்கிறதுன்னு பார்த்துட்டு வந்துடலாம். சில ஓவனில் வந்து ஹையர் ரேக்கு லோவர் ரேக்குன்னு 2 சைஸாக 2 வித ரேக் கொடுத்துருப்பாங்க. என்னோடதில் வந்து மீடியம் சைஸாக ஒரே ஒரு ரேக் தான் இருக்கும். இது வந்து கேக்குக்கு செட் ஆகாது. அதனால் நான் இந்த கலவடைன்னு சொல்லுவோம்ல, இந்த மாதிரி ஒரு இது நான் யூஸ் பண்ணிக்க போகிறேன். இதுக்கு மேலே நம்ம பிளேட் வச்சு பேக் பண்ணிக்க வேண்டியதான். இப்போ ப்ரீஹீட் ப்ராசஸிங் முடிஞ்சிடுச்சு. இப்போ கேக் பேக் பண்ணுறதுக்கு நம்ம டெம்பரேச்சர் செட் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன். ப்ரீஹீட் பட்டன் நம்ம யூஸ் பண்ணாமையே டைரெக்டாக 20 நிமிஷம் நம்ம கேக் பேக் பண்ண போகிறோம்னா அதோட ஒரு 7 நிமிஷமோ இல்லை 20 + 10 30 நிமிஷமோ நம்ம டைரெக்டாக நம்ம 180 டிகிரிக்கு செட் பண்ணிட்டோம்னா ப்ரீஹீட் பண்ணாமையே, அதாவது அந்த 10 நிமிஷமோ 7 நிமிஷமோ மைக்ரோவன் சூடாகிட்டு இருக்கும். அதுக்கப்புறம் பேக் ஆக ஆரம்பிச்சிரும் கேக்கு. இப்படியும் செட் பண்ணலாம். உங்களுக்கு இதை பற்றி ஏதாவது டவுட் இருந்தால் கீழே கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க, நான் சொல்கிறேன். இப்போ வந்து நம்ம செட் பண்ணிக்கலாம். கன்வெக்ஷன், $180 டிகிரி, 20 நிமிஷம். இப்போ நம்ம ஊற்றின பேட்டரை இதில் வச்சுட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு ஸ்டார்ட் பண்ணிட வேண்டியதான். இப்போ 20 நிமிஷத்துக்கு அப்புறம் எண்டு வந்து ஃபியூ செகண்ட்ஸ் இருக்கும். அப்புறம் ஓப்பன் பண்ணி பார்த்தோம்னா சூப்பரான கேக் ரெடி ஆகிடுச்சு. இது வந்து கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் இப்படி எடுத்தோம்னா அழகாக வந்துடும். பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக வந்திருக்குண்டு. மைக்ரோவன் சம்மந்தமாக ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. நம்மளோட கேக்கு வந்து பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இதை செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு ஃபீட்பேக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.